2022 ஜனவரியில வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கொஞ்சத்தை பார்க்க போறோம். ரைட், ரைட். பாருங்க பிள்ளைகள், 2022 ஜனவரி வினா இலக்கம் 2க்கு வரும். திட்டமிடல் செயல்முறையின் படிமுறைகள் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். அந்த 8 படிமுறையும் படிச்சுட்டு அடுத்தது என்ன? திட்டமிடலுக்கான 2 தடைகளை குறிப்பிடுக. திட்டமிடலுக்கான 2 தடையை தான் கேட்டிருக்காங்க, விவரிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், அப்பா திட்டமிடலுக்கான தடைகள், திட்டமிடலுக்கான சவால்கள் என்ன? வா, சவால்களை தடை என்ற என்ன? இப்ப நீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன? உங்களோட மொபைல் போன் திடீரென்று ஒரு கோல் வரும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வெளியில நிற்பாங்க, அல்லது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோசியல் மீடியாஸ், வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் என்ன? உங்களோட பீஸ்ஃபுல்லா நீங்க கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய விடயம். உடல் நோவு, உடல் சோர்வு, டயர்ட், இதெல்லாம் என்ன? உங்களோட கல்வியை நீங்க கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய விடயம். அப்ப என்ன விளக்கம்? திட்டமிடலுக்கான தடைகள் என்ன? திட்டமிடல் ஊடாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதான 100% நன்மைகள், 100% பெற்றுக்கொள்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விடயங்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? திட்டமிடலுக்கான தடைகள். திட்டமிடலின் நன்மைகளை நமக்கு குறைக்கக்கூடிய விடயங்கள், திட்டமிடல் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் பெனிஃபிட்டை குறைக்கக்கூடிய விடயங்களை தான் திட்டமிடலுக்கான தடைகள் என்று சொல்லுவோம். முதலாவது என்ன நம்ம இதுல பார்ப்போம்? நெகட்டிவ் திங்கிங். ஒரு திட்டமிடலை செய்யறதுக்கு முதலே இது சாத்தியப்படாது, இது சக்சஸ் ஆகாது, இது மற்ற நிறுவனங்கள் இதை காப்பி பண்ணிருப்பாங்க, இது நம்மகிட்ட அந்த அளவு நாம இப்பதான் இதை திங்க் பண்றோம், வேற நிறுவனங்கள் இந்த பிளானை போட்டிருப்பாங்க, இந்த பிளான் சக்சஸ் ஆகாது என்று சொல்லி எப்பயுமே நெகட்டிவாக திங்க் பண்றது, அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணாம இருக்கிறது. அது என்ன? திட்டமிடலுக்கான ஒரு தடை. எக்ஸாம் பாஸ் பண்ணணும்ன்ற பிள்ளைகள் முதலாவது we have to believe, நான் சித்தி அடைவேன், நான் சித்தியினை பெற்றுக்கொள்வேன், நான் பாஸ் ஆகுவேன் என்று பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இல்ல நான் எவ்வளவுதான் படிச்சாலும் ஃபைலா தான் ஆகும், இந்த எக்ஸாம் எவ்வளவு எழுதினாலும் ஒரு ஃபைல் தான் ஆகும். நெகட்டிவ் திங்கிங். ஆகவே என்ன? நெகட்டிவா திங்க் பண்றது, அதை பாசிட்டிவா திங்க் பண்ணாம இருக்கிறதுங்கிறது திட்டமிடலுக்கான என்ன சவாலாக இருக்கு. அடுத்து தொடர்பாடல் தடை. தொடர்பாடல் தடை என்ன? கம்யூனிகேஷன் பேரியர்ஸ். நாம ஒன்று சொல்றோம், அதை இன்னொரு சைட்ல இருக்கிறார்கள் விளங்கி கொள்ளாத அடிப்படையில் இருக்காங்க. திட்டமிடல் என்ன சொன்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணி என்ன செய்வாங்க, ஒரு பொருத்தமான ஒரு ஐடியா ஒன்று தெரிவு செய்வாங்க. பல்வேறுபட்ட மாற்று தீர்மானங்களுக்கு இருந்து பொருத்தமான தீர்மானத்தை தெரிவு செய்து எதிர்காலத்தில் அதை அடைகிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க தீர்மானிச்சு கொள்றதுதான் திட்டமிடல். ஒவ்வொரு நபர்களும் அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணக்குள்ள ஒரு ஆள் விளங்கி கொள்றாங்க. இல்லை, இப்ப நான் இங்கால இருந்து சைனீஸ் மொழியில பேசினேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குமா? இல்லை. நீங்க அங்க இருந்து ஜப்பான் மொழியில பேசினா எனக்கு விளங்குமா? வேண்டா, இல்லை. ஏன் ஜப்பானீஸ்ல பேசினா விளங்குமா? இல்லை. ஏன்? மொழிங்கிற தொடர்பாடல் தடை. நாம ஜூம்ல கம்யூனிகேட் பண்றோம், வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன், வெர்ச்சுவல் மீட்டிங், நிகழ்நிலையான ஆன்லைன்ல மேற்கொள்ளக்கூடிய நிகழ்நிலை மீட்டிங். இதுல என்ன? நான் பேசுறது உங்களுக்கு வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது, நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் உங்களுக்கு வருது இல்லை, கம்யூனிகேஷன் பேரியர், டெக்னிக்கல் ஃபால்ட். இதெல்லாம் என்ன? தொடர்பாடல் ரீதியான தடையும் என்ன செய்ய மாட்டாங்க, திட்டமிடல் அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு சவாலாக இருக்கு. அடுத்தது புத்தாக்கமின்மை. அதாவது பழமையான விடயம். நாம எந்த விடயத்தை செஞ்சாலும் ட்ரெடிஷனலை தான் செய்யணும். அதாவது ட்ரெடிஷனல்ங்கிறதையும் பார்க்க ஏற்கனவே ரிப்பீட்டட். இப்போ உங்கள்ட்ட எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்க ரிப்பீட்டட் ஆன்சர், இதுக்கு முதல் நீங்க படிச்ச விஷயங்களை மட்டும் புதிதாக சிந்திக்கிறது. இப்ப போட்டோகிராஃபி தெரியும் தானே பிள்ளை? போட்டோகிராஃபியில படிச்சிருப்பீங்க. போட்டோகிராஃபி, கிரியேட்டிவ் போட்டோகிராஃபின்னு ஒன்று, எல்லாராலையும் போன்ல போட்டோ எடுக்க முடியும், இல்லைன்னு இல்லை, போன்ல போட்டோ எடுக்க முடியும்.
போட்டோ எல்லாரும் போன்ல போன் இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஆனா கிரியேட்டிவ் போட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. கிரியேட்டிவ் என்னன்னு சொன்னா ஏனே நபர்கள் சிந்திக்கிறது, பார்க்கிற பார்வையிலிருந்து வித்தியாசமாக ஒன்றை என்ன செய்யறது, நாம என்ன செய்யறது, நாம பார்க்கறது தான் கிரியேட்டிவ் சொல்றோம், புத்தாக்கம் என்று சொல்றேன். போட்டோகிராஃபிலையும் கிரியேட்டிவ் போட்டோகிராஃபி இருக்கு. நீங்க போட்டோகிராஃபி ஸ்டடி பண்ணக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. போட்டோகிராஃபி லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல நீங்க படிப்பீங்க. இப்ப எல்லாரும் பூக்கள் இருக்கு தானே, பூக்களை மேலிருந்து கீழே தான் பார்த்திருப்போம் அல்லது சைட்ல இருந்து பார்த்திருப்போம். இந்த பேட்டர்ன்ல பார்த்திருக்கோமா, இந்த வியூல பார்த்திருக்கோமா என்று சொன்னா என்ன, இந்த வியூல நாம என்ன செய்ய மாட்டோம், பூக்களை பார்த்திருக்க மாட்டோம். அந்த வியூல அதை கேப்சர் பண்றாங்கன்னா என்ன, அதைத்தான் என்ன சொல்லுவோம் சொன்னா கிரியேட்டிவ், புத்தாக்கம் என்று சொல்றது. மற்றவர்கள் செய்வதிலும் பார்க்க வித்தியாசமாக செய்யும், புதிதாக யோசித்து. ரைட். அப்ப திட்டமிடலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மார்க்கெட்டிங் பிளான் செய்யறதா இருக்கட்டும், அடுத்த உற்பத்தி செய்யறதா இருக்கட்டும், வளமையான அந்த ஐடியாஸ் நாம யூஸ் பண்ணாம என்ன சொல்லணும், கொஞ்சம் புதுமையாக என்ன செய்யணும், நாம யோசிக்க வேண்டும். அதுதான் புத்தாக்கம் சொல்றது. ரைட். நிறைய விடயங்கள் இப்போ உங்களோட நீங்க இருக்கக்கூடிய ஊர்களையும் நிறைய விடயங்கள் இருக்கு. வளமையாக எல்லோரும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி பொருள் என்ன செய்வாங்க, அதை ஒரு புதுசாக என்ன செய்வாங்க, புதிய வடிவில் பேக்கேஜிங் டிஃப்ரெண்ட் ஆகி என்ன செய்வாங்க, ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சு ஒரு கடையோட திறந்து என்ன செய்வாங்க, அதை விற்பனை செய்து சக்சஸ் ஆயிருக்காங்க நிறைய. புத்தாக்கமாக சிந்தித்து இதெல்லாம் என்ன, இதெல்லாம் திட்டமிடல. அதாவது மக்கள் சிந்திக்காம இருக்கிறது தடை, சிந்திச்சாங்க என்ன என்ன அந்த தடை விலகும். நான் உங்களுக்கு சிக்னல் கம்பெனியில சொன்ன கேஸ் மாதிரி தான். அடுத்தது பொருத்தமான தலைமைத்துவமின்மை. இப்ப நாம எல்லாரும் என்ன செய்யறோம், இப்ப நாம ஒரு 5 பேர், இப்ப கிளாஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு பிளானோட பண்ண போறோம். ரைட். நாம என்ன செய்ய போறோம், ட்ரிப் கொண்டு போக போறோம், இன்னொரு பிளான் பண்ண போறோம். 5 பேர் சொல்ற கதையும் இருக்குதானே, நான் சொல்றது தான் கேட்க வேண்டும், நான் என்று சொல்லி எல்லாரும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை மட்டும் காட்டிட்டு இருந்தாங்க என்று சொன்னாது, என்னுடைய முடிவு தான் சரி என்று 5 பேரும் இருந்தாங்கன்னு சொன்னா 100% இறுதி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு தீர்மானத்துக்கு வர மாட்டாங்க. அங்க ஒரு பொருத்தமான சீனியர் ஒரு ஆளோ, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆளோ அந்த குழுவுல இருந்தாங்கன்னா ஒரு பொருத்தமான தலைமைத்துவம் இருக்கு. எல்லாரும் சொல்ற கருத்தை இங்கிட்ட என்ன செய்வாரு, அவர் ஒரு சிறந்த தீர்வு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் என்ன சொல்லுவோம், பொருத்தமான தலைமைத்துவம். ஆனா பொருத்தமான தலைமைத்துவம் இல்லைங்கிறது என்ன, திட்டமிடலுக்கு சவால். அடுத்த சூழல் ஆய்வுகளை செய்யாம இருக்கிறது, மாற்றமாகிறதுக்கு விரும்புறல, மாற்றத்திற்கான தடை, என்ன சேஞ்ச விரும்புறல், என்ன சேஞ்ச விரும்புறலன்னு சொல்லு. இப்ப வளமையாக பாருங்க பிள்ளைகள், பாடசாலைகள்ல நீங்க படிக்கின்ற காலங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு முதல் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. 5 ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டு, 2013, 2014 பாடசாலைகள்ல பாருங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா. ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இல்ல டீச்சர்ஸ் மாதிரி. அங்க 7:30 மணிக்கு முதல் வருவாங்க போவாங்க, லட்சம் வருவாங்க, வராம வந்து சைன் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாடசாலையில தான், ஏனைய ஆபீஸ்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. என்ன நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினை பழுதாக்கி வைக்கிறது. ஏன், மாற்றம் அடைகிறதுக்கு விரும்புறல்ல. அனைவரும் ஐடி படிக்கணும், இல்ல நான் படிக்கவே மாட்டேன். அனைவரும் ஆங்கிலம் படிக்க வேணும், இல்லை ஆங்கிலம்ங்கிறது அந்நியர்கள மொழி, நான் படிக்க மாட்டேன். மாற்றம் அடைய விரும்புறேன். அப்படி மாற்றம் அடைய விரும்பாம இருந்தாலும் என்ன, அது திட்டமிடலுக்கான சவால்கள் தடையாக இருக்கு. ஆகவே இந்த திட்டமிடலுக்கான தடைகள் பிள்ளைகள் ஒரு 4 விடயம் என்ன செய்யணும், அதாவது 3-5 விடயங்கள், அட்லீஸ்ட் 5 விடயங்கள் என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். போதிய வளங்களின்மை, போலியான தகவல்கள் இருந்தா திட்டமிடலுக்கு சவால். அடுத்தது பயம், என்ன நமக்குரிய பயம், லோன் எடுத்து நாம செய்ய போறோம்னா இல்ல லோன் எடுத்தா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் ஒரு பயம், அறிவின்மை, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் திட்டமிடலுக்கான சவால்களாக இருக்கு. அப்ப இதான் என்ன, திட்டமிடலுக்கான தடை என்று கேட்டாலும் இதான் விட, சவால் என்று கேட்டாலும் இதான் விட. அடுத்து இந்த சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்கிறத அடுத்த கேள்வி. பாருங்க 2022 ஜனவரியில தடையை கேட்டிருக்கான். 2023 ஜனவரி கொஸ்டின் நம்பர் 3 என்ன செஞ்சிருக்காங்க, தடைகளை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை கேட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே வந்த கேள்வி என்ன செய்யல, அவங்க திருப்பி கேட்கல, அவங்க என்ன செய்யறாங்க, புதிய புதிய கேள்விகளை நோக்கி என்ன செய்யறாங்க, நகர்றாங்க. அப்ப நம்மளும் விலகி கொள்ளணும்,
பாஸ் பேப்பர்ஸ் ஸ்டடி பண்ணத்தான் வேண்டும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் நான் கதைக்கிறேன். நான் பிசினஸ் லோக்கு கதைக்கல பிள்ளையே. அடுத்தது நம்மட அட்வான்ஸ் ஃபைனான்ஸ் அண்ட் கோஸ்டிங் கதைக்கல, ஐஎஸ்டிக்கு கதைக்கல. இந்த சப்ஜெக்டை பொறுத்த அளவில் டிஃபர் ஸ்பெசிஃபிக்கான பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற அந்த பேப்பர் செட் பண்ற மைண்ட் செட் டிஃபரெண்ட். ஒரு தரம் வந்த கேள்வி என்ன செய்யறாரு, அது அப்படியே இன்னொரு தரம் கேட்காரு. புதிதாக என்ன செய்யறாரு, அவர் யோசிக்க, அவர் கிரியேட்டிவா யோசிக்க. இந்த 2023 ஜனவரி